ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நாம் இன்றைக்கி ஒரு பிறந்த நாள் விழா பார்க்கலாமா? நாங்கள் மதுரையிலேருந்து விருதுநகருக்கு கிளம்பணும். ஃபுல் ரெடி ஆயிடுச்சு. போவோமா? ஓகே, விருதுநகர் ரீச் ஆகிட்டோம். இவர் தான் பர்த்டே பேபி. அவர் நாங்கள் போகும்போது ரெடி பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல் அழுதுன்னு இருந்தார். அப்புறம் தான் இவன் என் தம்பி ஒய்ஃப் தான், வா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகலான்னு சொல்லிவிட்டு அவளை கூட்டிகிட்டு மாடிக்கு போனாங்க. அப்புறம் நம்ம சரி பர்த்டே வந்து எந்த அளவுக்கு அவள் வந்து அலங்காரம் பண்ணியிருக்கிறா, எல்லாமே என் தங்கச்சி பேரனுக்கு பிறந்த நாள். அவள் தங்கச்சியோட பொண்ணு தான் இவ்வளவே வந்து அலங்காரம் பண்ணியிருக்கா. எல்லாமே அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி அவளை ஐடியாவில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தா. ஓகே, அதில் ஒரு பொம்மை குறையாக இருக்குதுன்னு என் தங்கச்சி வந்து அந்த பொம்மையும் வச்சுட்டு போனான். ஓவரால் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. கொஞ்சம் வீடியோ தலைகீழாக இருக்கோ? ஓகே, பொறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி பார்த்துக்கங்க. ஓகே, நேரம் ஆயிடுச்சு, பார்த்துக்கங்க. ஓகே, அப்புறம் அவர் என்ன செய்கிறாரு, பர்த்டே பேபி என்ன செய்கிறாருன்னு பார்க்க திரும்பி போனால் ட்ரெஸ் எல்லாம் ஓரளவுக்கு போட்டுட்டாரு. அவங்க அம்மா பவுட்ரு அடிக்க விட மாட்டேன்ட்டியான். அப்புறம் ஏதோ விளையாட்டு காட்டி என் தம்பி ஒய்ஃப் ஏதோ விளையாட்டு காட்டவும் கொஞ்சம் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தனால பொட்டு வைக்க விட்டுட்டான், பவுட்ரு அடிக்க விட்டுட்டான். அப்புறம் அதுக்கப்புறம் அவள் திஷ்டி போட்டெல்லாம் வச்சு அவனை அலங்காரம் பண்ணிவிட்டு வாங்க வாங்க நேரம் ஆயிடுச்சு, என்ன இன்னும் ஒரு மாப்பிள்ளை ரெடி ஆகலையான்னு எல்லோரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அவனுக்கு அலங்காரம் பண்ணுறவங்களையும் போதும்னு ஆயிடுச்சுப்பா. சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதுனாலே ரொம்ப பெரிய தலைவலி தான் போல். ஒரு வழியாக அவங்கண்டி இவ்வளோ தூரத்துக்கு அந்த பையனை மேக்கப் பண்ணி பிறந்த நாளுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணுறது இவளுடைய திறமை தான். அப்புறம் தம்பி ஒய்ஃப் கொஞ்சம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் ஒரு வழியாக எல்லோரும் பிறந்த நாள் கேக் வெட்டுறதுக்கு எல்லோரும் ரெடி ஆயாச்சு. நம்ம சொந்தங்கள் எல்லாரும் வந்து விட்டார்கள். இந்த பையன்தான் பர்த்டே பேபியோட சித்தப்பா. பாவம் நிறையா வேலை செஞ்சார் அன்னைக்கு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்துகிட்டு செஞ்சால் தானே ஒரு ஃபங்க்ஷன்னா சிறப்பாக செய்ய முடியும். அதுக்கப்புறம் பர்த்டேக்கு கேக்கு வெட்ட எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. அவன் வந்து ஆளு கூட்டம் இதெல்லாம் இருக்கும், வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு பொழுது. கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தான். சரி பிறந்தநாள் பாட்டு போடுங்க, நம்ம கேக் வெட்ட ஆரம்பிக்கலான்னு அவன் சொல்லவும் பிறந்தநாள் பாட்டை போட்டுட்டு இருந்தாங்க. எல்லோரும் கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரம் நான் மியூசிக் போடுறேன், வீடியோஸ் மட்டும் பார்த்து ரசிச்சுருக்கீங்களா? ஓகே. என் சிஸ்டர் பொண்ணும் அவங்க ஹஸ்பண்டும் மை சன்னின்லாவும் சேர்ந்து தான் கேக்கை கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக கட் பண்ணி முடிச்சுட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணினோம். ஒரு வழியாக கேக்கு வெட்டி அவனுக்கு ஊட்டுனா அவன் அதை வாங்கவே மாட்டேன்ட்டான். பட் ஒவ்வொருத்தலாக கொடுக்குறாங்க, அவங்க அப்பத்தா தாத்தா எல்லோரும் கொடுத்தாலும் எதையும் வாங்க மாட்டேன்னு ஒரே ஆளுக. அவனுக்கு வேர்த்திருச்சு போலுக்கு. அப்புறம் என் தங்கச்சி ஃபேமிலி எல்லோரும் நெண்டிதா, அவங்க சித்தப்பா தங்கச்சி ஃபேமிலி அவங்க சித்தப்பா எல்லோரும் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக நாங்கள் போனோம். நாங்களும் கேக்கை ஊட்டி பார்த்தோம். அந்த சார் வாங்கவே மாட்டேன்ட்டார். அட போடா அப்படின்ட்டு நாங்களும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பிரியாணி போட்டாங்கோ. நல்லா சாப்பிட்டுட்டு ரிட்டன் கிஃப்ட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போமா? பாய், see you.